வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கனியிலே சிறந்த கனி ராஜகனியை பத்தி பார்க்க போறோம். ராஜகனி தேவர்களுடைய கனி. அந்த கனி நம்ம கையில இருந்துச்சுன்னா நமக்கு எந்த தீய சக்தி கிட்ட நெருங்காது. அதாவது எலுமிச்சம்பழம். இந்த எலுமிச்சம்பழத்தை நீ குலதெய்வம் கோயிலுக்கு கொண்டு போறதுனால என்ன சிறப்புனா, நீங்க தயவு செய்து குலதெய்வம் கோயில்ல நீங்க கனி கொடுன்னு கேட்குறீங்க, கொண்டு வராம கேட்குறீங்க. அப்ப இல்லைன்னும் போது எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு. அதனால தயவுசெய்து எல்லாருமே ஒரு 3 கனியாவது வாங்கிட்டு வாங்க. 3 கனியாவது வாங்கிட்டு சாமியோட காலடியில் வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு ஒரு கனியை திரும்ப வாங்கிக்கிங்க. மற்ற 2 கனி உங்களால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அடுத்தவங்களுக்கு பிரசாதமாக போகும்போது உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே தீர்ந்துடும். அதுதான் சிறப்பு. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எலுமிச்சம்பழத்தை கோர்த்து போடுறீங்க. கோர்த்து போடுறதுனால ராஜகனி செத்த கனியாக மாறிடுது. அது மிகப்பெரிய தவறு. அதனால உங்களுக்கு எந்த ஒரு பாக்கியமும் கிடையாது. குலதெய்வத்தோட அருளும் உங்களுக்கு கிடைக்கிறது சிரமம் தான். அதனால இனிமேல் எலுமிச்சம்பழத்தை முடிஞ்ச அளவுக்கு உதிரியா கொடுங்க. உதிரியா உங்களால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை மட்டும் வாங்கிட்டு அங்கே ஒரு 2-3 மிச்சருக்கு வச்சிருங்கன்னா அவங்க அபிஷேகம் பண்ணி அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது உங்கள் கஷ்டம்லாம் தீரும். தயவுசெய்து எலுமிச்சம்பழத்தை கோர்த்து போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மாலையாக கட்டி போட சொல்லுங்க. மாலையாக கட்டி போட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. உங்கள் கஷ்டமெல்லாம் தீரும், உங்கள் கவலையெல்லாம் மாறும். அதனால் மாலையாக கட்டி போடுங்க, சிறப்பு.